ஹலோ, உங்க எல்லாரையும் இந்த ஒரு சிறப்பான ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. அதாவது டேனியல் கோல்மன் எழுதின இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உணர்வாற்றல் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தோட குறிப்புகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா தேட போறோம். ஆமா, இந்த தேடலை தொடங்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்துல ஒரு சுட்டெரிக்கும் ஆகஸ்ட் மாசம் மதிய நேரம். ஆகஸ்ட் மாச நியூயார்க் வெயில்னா, அதுவும் பஸ் பயணம்னா ரொம்பவே சோர்வா இருக்குமே. அதுதான் விஷயமே. கடுமையான வெயில், பயங்கரமான டிராஃபிக், பஸ்ல ஏறுற ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அத்தனை சோர்வு, ஒரு வித எரிச்சல். இப்போ நீங்களும் அந்த பஸ்ல ஏறுறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ம் யாருமே பேச மாட்டாங்க, முகத்தை உம்முன்னு வச்சுட்டு சீட்டை தேடுவோம் இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த பஸ்ஸோட டிரைவர் சீட்ல ஒரு நடுத்தர வயசுக்காரர் உட்கார்ந்திருக்காரு. அவர் முகத்துல ஒரு பெரிய, ரொம்ப இயல்பான புன்னகை. பஸ்ல ஏறுற ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஹலோ, எப்படி இருக்கீங்க, இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையட்டும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறாரு. ஓ, இந்த மாதிரி பெருநகரங்கள்ல அப்படி ஒரு வரவேற்பை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இது பயணிகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருந்திருக்கலாம். நிச்சயமா. ஆனா அந்த டிரைவர் அதோட நிறுத்தல. பஸ் நகர ஆரம்பிச்சதும் அவர் ஒரு டூர் கைடு மாதிரி மாறிட்டாரு. அதோ அந்த பக்கம் பாருங்க, அந்த கடையில ஒரு சூப்பர் டிஸ்கவுண்ட் போகுது, இந்த மியூசியம்ல ஒரு புது கண்காட்சி வந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து உற்சாகமா பேசிட்டே வராரு. சூப்பர். அப்போ அந்த பஸ்ஸோட மொத்த சூழலுமே மாறி இருக்குமே. அதுதான் அங்க நடந்த மேஜிக். பயணிகள் ஒருத்தரும் அவங்க ஸ்டாப்ல இறங்கும்போது, அவங்க ஏறும்போது இருந்த அந்த சோர்வு, கோபம் எல்லாம் மாயமாயிடுச்சு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட அவருக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. ஒரு தனி மனிதர் தன்னோட உணர்வாற்றலால அந்த நாளோட மொத்த அதிர்வலையுமே பாசிட்டிவா மாத்திட்டாரு. இந்த கதைய மேலோட்டமா கேட்டா இது ஏதோ ஒரு நல்ல மனிதரோட கதை மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி மனித மூளையோட மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதாவது உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு தொற்றுநோய் மாதிரி பரவக்கூடியது. ஆமா, அதான் எமோஷனல் கண்டேஜியன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதனோட வெற்றியையும் மத்தவங்க மேல அவங்க ஏற்படுத்துற தாக்கத்தையும் அவங்களோட ஐக்யூ, அதாவது அறிவாற்றல் மட்டுமே தீர்மானிக்கிறதில்ல அப்படிங்கிற மாபெரும் உண்மையை தான் இது நமக்கு உணர்த்துது. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். ஏன்னா நம்ம ஊர்ல எப்பவுமே ஸ்கூல்ல யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ, யாருக்கு நல்ல தர்க்க அறிவு இருக்கோ, அவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா தரவுகள் அத சொல்லலையே. கண்டிப்பா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுல இல்லினாய்ஸ் பள்ளியில எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மாணவர்களோட வாழ்க்கைய 10 வருஷம் கழிச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதோட முடிவுகள் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, அந்த அதி புத்திசாலி மாணவர்கள்ல வெறும் கால்வாசி பேர் மட்டும்தான் அவங்க துறையில பெரிய நிலைமையில இருந்திருக்காங்க. மீதி பல பேர் அவங்க வாழ்க்கையில தடுமாறிட்டு ரொம்ப சாதாரண நிலையில தான் இருந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஐக்யூ அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வேணா கணிக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையோட ஏற்று இறக்கங்களை நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னா அது சொல்லாது. உண்மைதான். இத புரிஞ்சுக்க மூளை மரபியல் பத்தி நாம தெரிஞ்சுக்கணுமே. ஆமா, இதுக்கு எலியட் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை நம்ம பார்க்கணும். நரம்பியல் நிபுணர் ஆண்டோனியோ டமாசியோ இவரை பத்தி ரொம்ப விரிவா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எலியட் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர், சமுதாயத்துல ரொம்ப மதிக்கப்பட்டவர். ஆனா துரதிருஷ்டவசமா அவருக்கு மூளையில ஒரு கட்டி வந்துருச்சு. ஓ, மூளை கட்டியா? ஆமா, அந்த கட்டியை எடுக்கிறதுக்கான அறுவை சிகிச்சையில அவரோட மூளையோட முன்மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோப்ஸ்க்கும் உணர்வு மையமான அமிக்டாலாவுக்கும் நடுவுல இருந்த நரம்பு தொடர்புகள் கட்டாயிடுச்சு. ஒரு நிமிஷம், மூளையோட ஒரு பகுதி கட்டாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்போ அவரோட புத்திசாலித்தனம், மெமரி எல்லாம் போயிடுச்சா? அவரால் பழைய மாதிரி சிந்திக்க முடியலையா? அங்கதான் மிகப்பெரிய அறிவியல் ஆச்சரியமே இருக்கு. எலியட்டோட லாஜிக், அவரோட ஐக்யூ, மெமரி எல்லாமே அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் 100% அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியா? எந்த பாதிப்பும் இல்லையா? அறிவாற்றல்ல எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா அவர் தன்னோட உணர்வுகளை முற்றிலுமா இழந்துட்டாரு. கோவம், சந்தோஷம், பயம்னு எந்த ஒரு ஃபீலிங்கும் அவருக்கு இல்ல. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? மிக சாதாரணமான முடிவுகளை கூட அவரால எடுக்க முடியல. ஒரு ப்ளூ கலர் பேனாவை யூஸ் பண்ணலாமா இல்ல பிளாக் கலர் பேனாவான்னு யோசிக்கவே அவருக்கு பல மணி நேரம் ஆச்சு. மை காட், வெறும் பேனாவை சூஸ் பண்றதுக்கா? ஆமா, அடுத்த மெடிக்கல் செக்கப்புக்கு எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு டாக்டர் கேட்டா ஒவ்வொரு டேட்லயும் இருக்கிற லாஜிக்கான சாதக பாதகங்களை பத்தி மணிக்கணக்கா பேசுவாரே தவிர ஒரு டேட் அவரால ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இத கேக்குறப்ப எனக்கு ஒரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வருது.
எலியட்டோட மூளை வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு எல்லாமே சூப்பரா வேலை செய்யற ஒரு விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆனா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து எனக்கு இப்போ இந்த வேலை தான் முக்கியம், இதை ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு கமாண்ட் கொடுக்க ஒரு யூசர் அங்க இல்ல. டேட்டாலாம் குட்டி கிடக்கும். ஆனா எது முக்கியம்னு முடிவு பண்ண உணர்வுகள் அப்படிங்கிற யூசர் அங்க தேவைப்படுறாரு. ரொம்ப சரியான ஒப்பீடு. முடிவெடுக்கிறது, அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வெறும் லாஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலேயும் நம்ம உணர்வுகள் ஒரு மதிப்பீட்டை கொடுக்குது. இந்த முடிவு ஒரு பாதுகாப்பை தருது, இந்த முடிவு ஒரு தயக்கத்தை தருதுங்கிற அந்த உள்ளுணர்வு எலியட்டுக்கு இல்லாம போனதுதான் பிரச்சனை. ஆனா இப்போ எனக்கு ஒரு மாற்று சிந்தனை வருது. எப்படி சொல்றது? நாம முடிவெடுக்க உணர்வுகள் இவ்வளவு அவசியம்னா அதே உணர்வுகள் நம்மளோட தர்க்க அறிவை, அதாவது லாஜிக்க இருட்டடிப்பு செய்யற அபாயமும் இருக்கு இல்லையா? அது எந்த மாதிரி சூழ்நிலையில சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு நாம ரொம்ப கோவமா இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் பல நேரங்கள்ல தப்பாதானே போகுது. உணர்வுகள் சில நேரத்துல நமக்கு எதிரியாவும் மாறிடுதே. அருமையான கேள்வி. இதத்தான் சயின்ஸ்ல அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலா வந்து ஒரு அலாரம் மாதிரி. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல நாம நடந்து போகும்போது ஒரு பாம்ப பார்த்தா நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்ப பின்னாடி குதிக்கும். அத செய்யறது இந்த அமிக்டாலா தான். ஓ, ஆபத்து வரும்போது லாஜிக்க ஆஃப் பண்ணிட்டு இது கண்ட்ரோல் எடுத்துக்குமா? எக்ஸாக்ட்லி. அது பரிணாம வளர்ச்சியில நாம உயிரோட இருக்க உதவிச்சு. ஆனா இந்த நவீன காலத்துல பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல யாராவது ஒரு இமெயில்ல நம்மள விமர்சிச்சா கூட நம்ம மூளை அத ஒரு பாம்பு மாதிரி நினைச்சு அமிக்டாலாவை தூண்டி விட்டுடுது. உடனே நாம கோவத்துல கத்துறோம், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அப்படியானால் இதுக்கு என்னதான் தீர்வு? உணர்வுகளை முழுசா அடக்கி வைக்கணுமா? இல்ல, உணர்வுகளை அழிக்கிறதோ ஒடுக்குறதோ நம்ம நோக்கம் கிடையாது. மூளையோட தர்க்க சிந்தனையையும் உணர்வு மையத்தையும் ஒரு பேலன்ஸ்க்கு, ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றது தான் உண்மையான புத்திசாலித்தனம். இத அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. யாரு வேணாலும் கோவப்படலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனா சரியான நபர்கிட்ட சரியான அளவுல சரியான நேரத்துல சரியான காரணத்துக்காக கோவப்படுறது கடினம். அந்த சமநிலையை அடையிறது தான் ஈக்யூ. வாவ், அந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது. சரி, இந்த உணர்வுகளோட அறிவியலை தாண்டி இந்த ஈக்யூவை நடைமுறையில எப்படி வரையறுக்கிறது? இதோட அடிப்படை தூண்கள் என்னென்ன? டேனியல் கோல்மன் இந்த உணர்வாற்றல 5 முக்கிய பரிமாணங்களா பிரிக்கிறாரு. இத ஒரு தொடர்ச்சங்கிலி மாதிரி புரிஞ்சுக்கலாம். முதல் தூண் வந்து தன்னை அறிதல், அதாவது செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு இப்போ கோவம் வருது, இல்ல நான் இப்போ பதட்டமா இருக்கேனே அந்த நொடியிலேயே எனக்குள்ள நானே உணர்றது. ஆமா, எனக்கு கோபம் வருதுன்னே எனக்கு தெரியலன்னா அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? கரெக்ட். 2வது தூண் உணர்வுகளை கையாளுதல். அப்படி ஒரு கோபம் வரும்போது அதை எப்படி சரியான முறையில வெளிப்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கிறது. இது ரெண்டும் நமக்குள்ள நடக்கிறது. மீதி தூண்கள்? 3வது வந்து சுய ஊக்கம், செல்ஃப் மோட்டிவேஷன். அதாவது உடனே கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு பெரிய இலக்க நோக்கி நம்ம உணர்வுகளை குவியப்படுத்துறது. ஓகே. 4வது தூண் ரொம்ப முக்கியம். அதுதான் பச்சாதாபம், எம்பதி. மத்தவங்க என்ன உணர்றாங்க அப்படிங்கறத அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. 5வது தூண் உறவுகளை கையாளுதல். இந்த எம்பதி மூலமா மத்தவங்க கூட சுமூகமா பழகுறது. இந்த தூண்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க கேரி அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட உதாரணத்தை பார்க்கலாம். கேரி வந்து மெடிக்கல் ஃபீல்ட ஒரு ஜீனியஸ். அவருடைய ஐக்கியூ ரொம்ப அதிகம். ஆனா அவருக்கு அந்த 4வது தூணான எம்பத்தி கொஞ்சம் கூட இல்லையே. ஆமா, அவரோட வருங்கால மனைவி எலன் ஏதாவது ஒரு பிரச்சனையால ரொம்ப சோர்வாகவோ வருத்தமாகவோ வந்து பேசுனா கேரியால அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் கூட சொல்ல முடியாது. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இத அலெக்சிதைமியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கிரேக்க வார்த்தை, அதாவது உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகள் இல்லாத நிலை. இது ஒரு நோய் கிடையாது, இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட மிகப்பெரிய பற்றாக்குறை. ஓ, அலெக்சிதைமியா. ஆமாம். கேரியால எல்லன் அழுவுறத பார்க்க முடியுதே தவிர அந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வலிய ஃபீல் பண்ண முடியல. எல்லன் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை தேடும்போது கேரி அதை ஒரு ரிப்பேர் பண்ண வேண்டிய மஷின் மாதிரி லாஜிக்கா அப்ரோச் பண்ணாரு. இதனால அந்த உறவே ரொம்ப கசபா மாறிடுச்சு. இதுக்கு நேர்மாறான ரொம்பவே மனசை தொடுற ஒரு சம்பவமும் இந்த புத்தகத்துல இருக்கு. ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல ஒரு ட்ரெயின்ல இது நடக்குது. ரொம்ப குடிச்சிட்டு நிதானம் இல்லாத ஒரு முரட்டு தொழிலாளி தள்ளாடிட்டே ட்ரெயின்ல ஏறி அங்க இருக்கிற பயணிகளை எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான சூழ்நிலையா இருந்திருக்குமே. ஆமா, பெண்களை பார்த்து திட்டுறாரு, அடிக்க வராரு.
மொத்த பயணிகளும் பயந்து போய் மூச்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் மட்டும் அந்த தொழிலாளியை பார்த்து எந்த தயக்கமும் இல்லாம புன்னகிக்கிறாரு. தம்பி, நீ என்ன குடிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த சூழ்நிலையில போய் அப்படி கேக்குறாரா? ஆமா. அந்த தொழிலாளி கோவமா, நான் சாக்கே குடிச்சிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த பெரியவர் ரொம்ப அன்பா, ஓ, எனக்கும் அந்த பானம் ரொம்ப பிடிக்கும். நானும் என் மனைவியும் சாயங்காலம் தோட்டத்துல உட்கார்ந்து அதை குடிப்போம். எங்க தோட்டத்துல அழகான மரங்கள் இருக்கு அப்படின்னு தன்னோட வாழ்க்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் தான் ரொம்ப ட்ரிக்கியான இடம். அந்த பெரியவர் லாஜிக்காவோ இல்ல சட்டம் பேசியோ அந்த தொழிலாளிய அடக்க நினைக்கல. அதுக்கு பதிலா ஒரு ஆழமான பச்சாதாபத்தோட மனிதர்களை இணைக்கிற ஒரு பாலத்தங்க கட்டுறாரு. கரெக்ட். அந்த முதியவரோட அன்பான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாத பேச்சை கேட்டதும் அந்த முரட்டு தொழிலாளியோட கோபம் மெல்ல அடங்குது. அவரோட வன்முறை உணர்வு உடைஞ்சி, எனக்கும் ஒரு மனைவி இருந்தா, அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த பெரியவர் மடியில படுத்து அழ ஆரம்பிச்சிட்டான். வாவ்! வன்முறையா மாற வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தரோட அதீத உணர்வாற்றலால எப்படி ஒரு ஆறுதலா மாறிடுச்சு பாருங்க. ஆமா. ஆனா இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்ல ஒரு விமர்சனம் வருது. இப்போ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு துல்லியமா புரிஞ்சுக்கிற திறன் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த திறனை வச்சுக்கிட்டு அவர் மத்தவங்கள ரொம்ப ஈஸியா ஏமாற்றவோ, அதாவது மேனிபுலேட் பண்ணவோ, தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கவோ முடியும் இல்லையா? EQ அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஆயுதமா மாறாதா? இது ரொம்பவே கூர்மையான கேள்வி. நீங்க சொல்றது சாத்தியம்தான். அதனால தான் பச்சாதாபத்தை நாம 2 வகையா பிரிக்கணும். ஒன்னு அறிவாற்றல் சார்ந்த பச்சாதாபம், காக்னிட்டிவ் எம்பதி. அதாவது நீங்க என்ன உணர்றீங்கன்னு மூளையால மட்டும் தெரிஞ்சுக்கிறது. பல மோசடி பேர் விழுங்க இதத்தான் பண்றாங்க. ஓ, பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஏமாற்றுறது. ஆமா. ஆனா உணர்வாற்றலோட உண்மையான பச்சாதாபம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான பச்சாதாபம், அஃபெக்டிவ் எம்பதி. நீங்க வலியில இருக்கும்போது உங்களோட இணைந்து அந்த வலிய நானும் உணர்றது. கூடவே ஒரு நேர்மையான அறநெறியும் எத்திக்ஸும் சேர்ந்திருக்கிறது. புரியுது. பச்சாதாபம் அப்படிங்கிறது வெறுமனே மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத மட்டும் இல்ல, அவங்க மேல உண்மையான அக்கறை கொள்றது. மனித குலம் தப்பிப் பிழைக்கிறதுக்கான அடிப்படை ஆயுதமே இதுதான். ஒருத்தர் சார்ந்து வாழ தெரியாத எந்த சமூகமும் வரலாத்துல பிழைச்சிருக்க முடியாது. தனி மனிதனுக்கு இது எவ்வளவு அவசியம்னு தெளிவா புரியுது. ஆனா நம்ம வாழ்க்கையில அதிக நேரம் செலவிடுற ஒரு இடம் இருக்கு. அது நம்ம ஆபீஸ், அதாவது பணியிடம். கம்பெனிகள்ல எல்லாமே லாபம், டார்கெட் அப்படின்னு தானே இயங்குது. அங்க ஐக்கியூ தானே ராஜாவா இருக்கணும். அங்கதான் பல நிறுவனங்கள் தோத்து போகுது. பணியிடங்கள்ல நாம குரூப் ஐக்கியூ, அதாவது குழு அறிவாற்றல் அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய அறிவாளிகள்னு வச்சுப்போம். அவங்களோட தனிப்பட்ட ஐக்கியூவை கூட்டினா கிடைக்கிறது குரூப் ஐக்கியூ கிடையாது. அப்புறம் எப்படி அது முடிவாகுது? அந்த 5 பேரும் எந்த அளவுக்கு ஈகோ இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் இணக்கமா தகவல்களை ஷேர் பண்ணி வேலை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த சமூக இணக்கம் தான் அந்த டீமோட வெற்றியை தீர்மானிக்குது. ஆமா, இதுக்கு பெல் லேப்ஸ் கம்பெனில நடந்த ஒரு ஆய்வு ரொம்ப சிறந்த உதாரணம். அந்த கம்பெனில உலகத்தோட மிகச்சிறந்த இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் தான் வேலை செய்றாங்க. எல்லாமே அதீத புத்திசாலிகள். ஆனா அவங்கள ஒரு சிலர் மட்டும் எப்பவுமே மத்தவங்கள விட சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸா இருந்தாங்க. அது ஏன்னு ஆராய்ஞ்சப்ப என்ன தெரிஞ்சது? அவங்களுக்கு மத்தவங்கள விட ஐக்கியூ அதிகமா இருந்ததா? இல்லவே இல்ல. அந்த ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ்க்கு மத்தவங்கள விட ஐக்கியூ ஒன்றும் அதிகமா இல்ல. மாறாக அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபார்மல் நெட்வொர்க் இருந்துச்சு. ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை வந்தா யாருக்கு மெயில் அனுப்புனா உடனே பதில் வரும், யார்கிட்ட பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும்னு அந்த உறவுகளை கையாள்ற திறன் அவங்க கிட்ட அபாரமா இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. டெக்னிக்கல் நாலேஜ் எல்லார்கிட்டயும் இருக்கலாம். ஆனா அத மத்தவங்களோட சேர்ந்து எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கறதுல தான் EQவோட வெற்றியே இருக்கு. அதே சமயம் இந்த EQ இல்லாத தலைவர்களால ஒரு மொத்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி கீழே போகணும் புத்தகத்துல ஒரு நெகட்டிவ் உதாரணமும் இருக்கு. ஆமா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட VP செஞ்ச மிகப்பெரிய தப்பு அது. பல மாசம் ராத்திரியும் பகலுமா உழைச்சு ஒரு பெரிய ரிப்போர்ட்டை ரெடி பண்ண தன்னுடைய டீமை பார்த்து ஒரு மீட்டிங்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நீங்கெல்லாம் எப்போ டிகிரியை முடிச்சீங்க? இது ஒரு முட்டாள்தனமான ரிப்போர்ட், இதை நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிட்டாரு. இதனால அந்த டீமுக்கு என்ன ஆச்சு? அந்த மொத்த டீமோட மோட்டிவேஷனும் 0 ஆயிடுச்சு. யாருக்கும் அதுக்கப்புறம் வேலை செய்யணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடுச்சு. அடுத்த சில வாரங்கள்லே அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் பாதாளத்துக்கு போயிடுச்சு. பாத்தீங்களா? ஒரு லீடரோட கோபமோ முறையற்ற விமர்சனமோ எவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது.
ஆனா இதுல எனக்கு ஒரு முரண்பாடு தோணுதே. வேலைன்னு வரும்போது தப்புகள் நடக்கத்தான் செய்யும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஒரு லீடருக்கு இருக்குல்ல. அப்போ ஈக்யூவை யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தரை காயப்படுத்தாம அதே சமயம் அந்த தப்பை திருத்துறது? விமர்சனமே இல்லாம வளர முடியாதே. ரொம்ப அருமையான கேள்வி. உணர்வாற்றல் இருக்கிற ஒரு லீடர் விமர்சனத்தை தவிர்க்க மாட்டாரு. ஆனா அத அவர் ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஒருத்தரை தாக்குற ஆயுதமா இல்லாம அவர் தடம் மாறாம இருக்க உதவுற ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி செயல்படணும். ரெண்டு பக்கத்துல டேட்டா சரியில்லை, இதனால கிளையண்ட்ஸ்க்கு பிரச்சனை வரலாம், இதை நாம எப்படி சரி செய்யலான்னு நீ நினைக்கிற அப்படின்னு பிரச்சனைய மட்டும்தான் சுட்டி காட்டுவாரு. லீடர்ஸ்ங்கிறவங்க வெறும் கமாண்ட் கொடுக்கறவங்க இல்ல, அவங்க ஒரு டீமோட எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ற ஒரு தெரபிஸ்ட் மாதிரி செயல்படணும். நிஜமாவே மனிதர்களை நிர்வகிக்கிறதுங்கிறது இயந்திரங்களை நிர்வகிக்கிறதை விட எவ்வளோ பெரிய கலைன்னு இது புரிய வைக்குது. சரி, நாம இந்த தேடலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு வளர்ந்த மனிதனுக்கு குடும்பத்திலையும் சரி ஆஃபீஸ்லயும் சரி ஈக்யூ இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இதை ஏன் நம்ம சின்ன வயசுலயே பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கறதில்ல? வெறும் மனப்பாடம் பண்றதை மட்டும்தான் நம்ம கல்வியா வச்சிருக்கோமே. இதுதான் நாம உடனடியா கவனிக்க வேண்டிய ஒரு மாபெரும் சமூக பிரச்சனை. இப்போ இருக்கிற தலைமுறை குழந்தைகள் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைமுறையை விட அதிக மன அழுத்தம், தனிமை மற்றும் தவிப்புகளுக்கு ஆளாகிறாங்கன்னு சைக்காலஜி ரிப்போர்ட்ஸ் வார்னிங் கொடுக்குது. கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியறதில்ல. இத மாத்துறதுக்காக அமெரிக்காவுல சில ஸ்கூல்ஸ்ல செல்ஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சிலபஸையே கொண்டு வந்திருக்காங்கங்கிறது கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. இது குழந்தைகளுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஈக்யூ கிளாஸ். அந்த கிளாஸ்ல நடந்த ஒரு சூப்பரான சம்பவத்தை நான் ஷேர் பண்ணணும். சொல்லுங்க. 5ஆம் வகுப்பு படிக்கிற டக்கர் அப்புறம் ரஹ்மான், இந்த 2 பசங்களுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை. பிளே கிரவுண்ட்ல ஒரு பெரிய சண்டை வர்ற சூழ்நிலை. பொதுவா அந்த வயசுல சண்டை வந்தா உன்னை அடிச்சுப்பாங்க, இல்ல கெட்ட வார்த்தையில திட்டிருப்பாங்க. ஆனா இந்த செல்ஃப் சயின்ஸ் கிளாஸ்ல படிச்ச அந்த பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவங்க ஒருத்தர் தாக்கிக்காம அவங்க ஃபீலிங்ஸை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நீ பந்த அப்படி வீசினது எனக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சத்தம் போடாம பேசி அந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமா சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. வாவ், இதை விட ஆச்சரியமான ஒரு புள்ளி விவரம் அந்த புத்தகத்துல இருக்கு. இந்த ஈக்யூ கிளாஸ் நடத்தப்பட்ட ஒரு ஸ்கூல்ல வன்முறையில ஈடுபட்டதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்களோட எண்ணிக்கை ஒரே வருஷத்துல 106ல இருந்து வெறும் 26ஆ குறைஞ்சிருக்கு. கிரேட். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? உணர்வுகளை கையாள்றது அப்படிங்கிறது பிறப்புலயே வர்ற ஒரு மேஜிக் திறமை கிடையாது. அது மத்த பாடங்கள மாதிரி நாம கத்துக்கக்கூடிய ஒரு திறன்தான். நாம வாழ்க்கையில ஒருபோதும் யூஸ் பண்ண போவாத எத்தனையோ மேக்ஸ் ஃபார்முலாக்களையும் ஹிஸ்டரி வருஷங்களையும் மணிக்கணக்கா சொல்லிக் கொடுக்கிற நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவைப்படுற நம்ம உணர்வுகளை கையாளுற கலையை மட்டும் அதிர்ஷ்டத்துக்கிட்ட விட்டுடுதேன்னு ரொம்பவே ஆதங்கமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய குறைபாடுதான். சரி, உங்களுக்கு ஒரு சவாலான கேள்வி என கடைசியா கேட்கிறேன். குழந்தை பருவத்துல இதை கத்துக் கொடுக்கறது ஈஸி. ஆனா குழந்தை பருவத்தை தாண்டிட்டோம். நம்ம மூளையோட அமைப்பெல்லாம் இப்போ செட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். என்னை மாதிரி ஒரு பெரியவர் தன் முன்கோபத்தையோ இல்ல ஈக்யூவையோ இப்போ மாத்திக்க முடியுமா? பல பேரும் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சயின்ஸ் படி பார்த்தா மனித மூளை அப்படிங்கிறது கல்லுல செதுக்குன சிற்பம் கிடையாது. அது உயிருள்ள ஒரு களிமண் மாதிரி. இதுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு பேரு. ஓ, மூளை தன்னை மாத்திக்குமா? கண்டிப்பா. மூளை எப்பவுமே தன்னைத்தானே மாத்தி மைச்சிக்கிற திறன் கொண்டது. குழந்தை பருவம் இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் அமைக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு பெரியவரா நீங்க விழிப்புணர்வோட பயிற்சி செஞ்சா, கோபப்படும்போது ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துமிட்டு யோசிக்கிற அந்த புது நரம்பு பாதைய, அதாவது நியூட்ரல் பாத்வேவ உங்க மூளையில உங்களால உருவாக்க முடியும். எந்த வயசுலயும் நம்மால பழைய தவறான பழக்கங்களை உடைச்சு புதிய உணர்வு பழக்கங்களை கத்துக்க முடியும். ரொம்ப சிறப்பான விளக்கம். இன்றைய நம்ம ஆழமான தேடல ஒரு சின்ன தொகுப்பை பார்ப்போம். நியூயார்க் சிட்டி பஸ் டிரைவரோட புன்னகையில ஆரம்பிச்சு உணர்வுகள் இல்லாத எலியட்டோட மூளை எப்படி முடிவெடுக்க முடியாம திணறுச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் பணியிடத்துல ஒரு டீமோட வெற்றியை தீர்மானிக்கிற குரூப் ஐக்யூ, கடைசியா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற செல்ஃப் சயின்ஸ் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டிருக்கோம். ஆமா, இது ஒரே வரியில சொல்லணும்னா, மனிதர்களோட அறிவு, அதாவது ஐக்யூ அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கார் அப்படின்னா, உணர்வாற்றல் ஈக்யூ அப்படிங்கிறது அந்த காரை விபத்தில்லாம சரியான திசையில நம்ம விரும்புற இலக்க நோக்கி செலுத்துற ஸ்டீரிங் மாதிரி. ரொம்ப சரியான சுருக்கம். உணர்வுகள் இல்லாத அறிவு வெறும் இயந்திரத்தனம்தான். அது உலகத்துக்கு எந்த நன்மையும் தராது. அதே மாதிரி
தர்க்க அறிவால கண்ட்ரோல் பண்ணப்படாத உணர்வுகளும் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சமநிலையை அடையிறது தான் மனித வாழ்க்கையோட மாபெரும் தேடல். இந்த தேடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு வலுவான சிந்தனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். நாளைக்கு காலையில நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ இல்ல டிவில நியூஸ் பார்க்கும்போதோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுல வர்ற வன்முறைகள், விவாகரத்துகள், சமூக பிளவுகள், ஆபீஸ் சண்டைகள், இது எல்லாமே மனிதர்களோட அறிவு பற்றாக்குறையால வந்ததா? இல்ல உணர்வுகளை கையாள தெரியாத எமோஷனல் இல்லிட்ரசி, அதாவது உணர்வு எழுத்தறிவின்மையால வந்ததா? நம்ம சமூகம் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கொடுக்கற அதே முக்கியத்துவத்தை மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் எம்பத்திக்கும் கொடுத்தா அந்த நியூயார்க் பஸ்ல நடந்த மேஜிக் மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகமும் எப்படி அழகா மாறும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கான தேடல் அதோட தொடங்கட்டும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. பாய்.